இரண்டாவதாக யோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 42:12 பார்க்கும்போது இரண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, பிசாசு பிடிக்கிட்டான் எல்லாத்தையுமே. ஒருவேளை இந்த கண்பான தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உனக்கு சொல்றேன், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை நேசிக்கிற தேவ பிள்ளையா இருந்தால் டபுள் மடங்கு உனக்கு கர்த்தர் கொடுக்க போறார். இரண்டத்தனையாய் பலனை கர்த்தர் கொடுக்க போறார். அது கொடுத்தா கர்த்தரை மறக்காத. இல்லையா சொல்லுவோமா? யோபு பாருங்க, அதுக்கு முன்னாடி எத்தனை ஆடு இருந்துச்சு, எத்தனை மாடு இருந்துச்சு, எத்தனை கழுதை இருந்துச்சு, கம்மியா இருந்துச்சு. அந்த உபத்திரவத்துக்கு எல்லாம் போயிடுச்சு. போன பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இரண்டத்தனையாய் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆடுகள் மாடுகள் எல்லாம் வந்தாச்சு. பிள்ளைகளோட கர்த்தர் புதுசா ஃப்ரெஷ்ஷா கொடுத்துறாரு ஆண்டவர்.